ஒரு தடவை குத்துபுல் அக்தாப் கௌசுல்லால முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பயான் செய்து கொண்டிருக்கிறார்கள். திடீரென்று கூரையிலிருந்து ஒரு மலைப்பாம்பு கீழே இறங்கி அவர்களுடைய உடம்பை சுற்றி கழுத்திலே வந்து சுற்றி கொண்டது. கொஞ்ச நேரம் அப்படியே அது சுற்றி கொண்டே இருந்தது. ஆனால் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சற்றும் அசையாமல் பதற்றப்படாமல் தன்னுடைய பயானை தொடர்ந்து நடத்தி கொண்டே இருக்கிறார்கள். சிறிது நேரத்துக்கு பின்னால் அந்த மலைப்பாம்பு மேலே ஏற ஆரம்பிக்கிறது. அப்பொழுது அவர்களை பார்த்து அந்த மலைப்பாம்பு சொல்கிறது, நான் பாம்பல்ல, நான் ஒரு ஜின். பாம்பினுடைய தோற்றத்திலே நான் வந்தேன். எத்தனையோ பேர்களை நான் சோதித்திருக்கிறேன், பயம் காட்டியிருக்கிறேன். அவர்களெல்லாம் பயந்து நடுங்கி இருக்கிறார்கள், பதறி இருக்கிறார்கள். ஆனால் சற்றும் பதறாமல் பயப்படாமல் அப்படியே நின்றவர்கள் நீங்கள் மட்டும்தான் என்று குத்துபுல் அக்தாப் கௌசுல்லால முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து சொன்னது. ஏனென்றால் ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே அல்லாஹ்வுடைய பயம் மட்டும் வந்துவிட்டால் அவனுக்கு வேறு எதை பற்றியும் கவலை இருக்காது, பயப்படவும் மாட்டார்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான் அவுலியாக்களை பற்றி, அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன். அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக அல்லாஹ்வுடைய அவுலியாக்கள் அவர்களுக்கு எந்த விதமான பயமும் கிடையாது, அவர்கள் எதை பற்றி கவலையும் பட மாட்டார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே அவுலியாக்களை பற்றி சொல்கிறான். எனவே அல்லாஹுக்கு பயந்து வாழ்ந்த அந்த வலிமார்கள் உலகத்திலே எதற்குமே பயப்பட மாட்டார்கள். அல்லாஹுடைய படைப்பினங்களுக்கு அந்த படைப்பினங்கள் தான் ஓலியாக்களுக்கு கட்டுப்பட்டு நடக்குமே தவிர ஓலியாக்கள் அந்த படைப்பினங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்க மாட்டார்கள். நபிமார்களை தவிர முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலைமைக்கு கீழால் தான் உலகமுமே இன்று இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் நினைவு கூற வேண்டும். அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தவர்கள் உலகத்திலே அவருடைய படைப்பினங்களுக்கு பயப்பட மாட்டார்கள் என்பதை நாம் இதிலிருந்து தெளிவு பெற்றுக் கொள்ள வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.